ஈவினிங் பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறது யோசிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. தினம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தேன், காலையில் செஞ்ச சப்பாத்தி மிச்சமாக இருந்தது. சரி, ஓகே, பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், அப்போ சப்பாத்தியை வச்சு ஒரு நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சப்பாத்தியை இந்த நூடுல்ஸ் மாதிரி ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி எல்லாமே நானே ஆட் பண்ணலான்னு சொல்லி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி நூடுல்ஸ் நேம் வச்சாச்சு டிஷ்ஷுக்கு. பாருங்கள், பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா ஆனியனை போடுறேன். கேட்கலாம், என்ன கடுகு எதுவும் போடலையேன்ட்டு. சும்மா நம்மளே ட்ரை பண்ணுறது தானே லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில், அதனால் நூடுல்ஸ் மாதிரி இருக்கட்டுமேனு நான் எதுவும் சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா ஜீரகம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. குயிக்காக ஈஸியாக வேறு ஏதாவது டிஷ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக, ஏன்னா கிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், அதுவும் ஹெல்த்தியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன், நிறையா கிடையாது. சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நான் 5 சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம டேஸ்ட்டு தான். பாருங்கள், நான் ஹாட் அண்ட் ஸ்வீட், அதாவது ரெண்டும் கலந்தது, காரமும் அப்புறம் புளிப்பும் கலந்த சாஸ் கொஞ்சம் ஊற்றுறேன். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி சாஸ் ஏன் ஊற்றுறேன்னா அதுலேயே இருந்தது ஹாட் அண்ட் ஸ்வீட்டுங்கிறதுனால. இந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நூடுல்ஸ் ஃப்ளேவரில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் வேணால் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம மேலே இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அப்படியே நூடுல்ஸ் டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா அதே மேகி மசாலா தென் சாஸ் ஊற்றுறதுனால அதே நூடுல்ஸ் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி.